குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஆர்பி கொஷின் பேப்பரில் கேட்ட ஒரு கொஸ்டின் அல்ஜிப்ராலேருந்து. இஃப் V is set of polynomial in X over the real field F of degree 2 or less and inner product in V is defined by inner product f of x comma g of x equal to integral over minus 1 to 1 f of x g of x dx then norm x square. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா norm x square தான் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி √2/5, ஆப்ஷன் சி 3/5, ஆப்ஷன் டி 1. இப்போ கேட்டிருக்கிறது norm x square. இப்போ norm x square கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் ஃபார்முலா norm x square. norm x square equal to inner product x comma x. இது நமக்கு தெரியும். இதுலேருந்து norm x என்னன்னு பார்த்தீங்கன்னா root of inner product x comma x. இப்போ நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா norm x square, நாமுக்குள்ளே தான் x square இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா root of இந்த செகண்ட் எழுதிக்கலாம், அது மாதிரி எழுதிக்கலாம். அதில் x இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, x square இருக்குது. இப்போ root of inner product x square comma x square இந்த மாதிரி எழுதிக்கலாமா. அடுத்து பார்த்தீங்கன்னா root of inner product x square, இந்த x square f of x பிளேஸில் x square இருக்குது, g of x பிளேஸில் x square இருக்குது. அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணால் integral minus 1 to 1 x square into dx எழுதிக்கலாமா equal to root of integral over minus 1 to 1 x power 4 into dx எழுதிக்கலாமா. அது இப்போ இது ஈவன் ஃபங்க்ஷனுங்கிறதுனால இதை எப்படி எழுதிக்கலாம், root of 2 times integral over 0 to 1 x power 4 into dx எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் அடுத்து இப்போ நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா root of 2 into x power 4 இன்டெகிரேட் பண்ணால் x power 5 divided by 5, then limit varies from 0 to 1 equal to root of 2 into upper limit 1 போட்டாக்கி 1/5, lower limit 0 விட்டுலாமா. ஸோ root of 2/5 தான் ஆன்சர். Option B is the correct answer, root of 2/5. Thank you.